ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இப்போ மணத்தக்காளி கீரை தான் செய்ய போகிறேன். மதியம் சமையலுக்கு ஒரு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், ஒரு தேங்காய் துருகி வச்சுருக்கேன், ஒரு பத்து ஆயில், அப்புறம் 2 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப 3 கூட சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மணத்தக்காளி ரெட் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த கீரை தான். ஸோ அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் குட்டி குட்டி பூச்செல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து அதை எடுத்துட்டு ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா அந்த கீரையில், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதை எடுத்து போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி கூட வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா கீரையில் இருக்கும் அந்த தூசி பூச்சி எல்லாமே இருக்கும், அதெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ தாளிப்புக்கு நான் வரமிளகாவும் கடுகும் போட்டு தாளிச்சுக்கிட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்மளுக்கு க்ளீன் பண்ண தான் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் செய்கிறது ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். கீரையை நம்ம ஒரு 1/2 அன் ஹவராச்சும் உட்காந்து அதை ஆஞ்சிட்ருப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கந்தோம் நான் கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல, கீரையிலே நம்மளுக்கு தண்ணி வரும். ஸோ அதனால் அதிலையே தான் நம்ம போட்டு வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்கிட்டே இருக்கும் போது நம்ம எவ்வளோ கீரை போடுறோமோ அதுலேருந்து ஒரு 1/4 கீரை தான் நமக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கீரை வதங்குந்தோ அதுலேருந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இதுலேயே தான் நான் வேக வச்சுக்க போகிறேன். பச்சை கலர் கீரை ரொம்ப டார்க்காக இருக்கும் இல்லைங்களா பச்சை, அந்த கீரையை விட இந்த ரெட் கலர் கீரை தான் நல்ல ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. ஸோ அதனால் இது வீக்லி ஒன்ஸ் கீரை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இங்கே எங்கள் வீட்டாண்டுக்கு அவ்வளோவா வராது, மார்க்கெட் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். வரப்போ ஒரு 2 கட்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுப்போம். பாருங்கள், கீரை நல்லா நான் எவ்வளோ கீரை போட்டேன், ஃபுல்லாக இருந்தது அந்த இது ஃபுல்லாக, கடாய் ஃபுல்லாக. ஆனால் அது வதங்கி வரும்போது பாருங்கள், அது 1/4 தான் வந்திருக்கு, அவ்வளோதான் வரும் கீரை. ஸோ ஒரு 4 பேராக இருந்தால் நீங்கள் 2 கட்டு கீரை கூட ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்கிக்கிறேன். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ மதியம் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன், அப்புறம் மணத்தக்காளி கீரை பொரியல், சாதம். இதுதான் இன்றைக்கான லஞ்சு. சரிங்களா, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கீரை. இப்படி செஞ்சு பாருங்கள். கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கசப்பாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கிறதுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை, எங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் அப்படி சாப்பிட்றது தான் நல்லது. குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க.